Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் GE3451 என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி EVSSS சப்ஜெக்டோடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி ரொம்ப இம்பார்ட்டண்டாக இது ஒரு தியரி பேப்பர்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஈஸியான பேப்பரும் கூட நினைக்கலாம், பட் கொஞ்சம் டஃப்பான பேப்பர் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கான்செப்டை கொஞ்சம் தெளிவாக படித்து நிறைய கண்டென்ட் எழுதுனா மட்டும்தான் இந்த பேப்பரில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ என்ன EVS பேப்பர் தானே நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம் வச்சுக்கலாம்லாம் நினைக்காதீங்க. கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு இதுக்குமே படிச்சிங்கன்னா தான் உங்களால் பாஸ் ஆக முடியும். ஓகே, ஸோ நான் நிறைய யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்லாம் எது இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதை கொடுத்துருக்க கொஷின்ஸில் எதையுமே ஒமிட் பண்ணிடாமல் கொடுத்துருக்க ப்ரியாரிட்டி வைஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் GE3451 சப்ஜெக்ட்டுக்கான ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் தேவையோ அதோடைய வீடியோஸ், லெக்சர் வீடியோஸ்மே அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா ரெஃபர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையுமே தரேன். ஓகே, யூனிட் 1 பார்த்தோன்னா என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி. இதில் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இஸ் த மெகா டைவர்சிட்டி நேஷன் கொஷின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா என்டேஞ்சர்ட் அண்ட் எண்டமிக் ஸ்பீசஸ் இன் இந்தியா கொஷின் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து வேல்யூஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ட்ரீட்ஸ் என்னெல்லாம் இருக்கும், அதுக்கான ஹாட்ஸ்பாட்ஸ் என்ன, கன்சர்வேஷன்ஸ் என்னன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 கொஷினுமே ஃபர்ஸ்ட் தெளிவாக யூனிட் 1க்கு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக டைப்ஸ் ஆஃப் எக்கோ சிஸ்டம் நமக்கு 8 மார்க்கில் ஸ்ப்ளிட் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் எக்கோ சிஸ்டம் லாஸ்ட் ப்ரியாரிட்டியில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட்ல கவர் பண்ண வேண்டிய கொஷின்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன் சம்பந்தப்பட்டது. ஸோ இதில் எது மேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா 2 பொல்யூஷன், சாயில் பொல்யூஷனும் ஏர் பொல்யூஷனும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் சாயில் பொல்யூஷன்னா என்ன, அதோட அக்கரன்ஸ் எப்படி இருக்கு, எப்படி அது உருவாகுது, எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இந்த ஆர்டர்ல தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் ஹசார்டஸ் வேஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. இதை கவர் பண்ணீங்கன்னா யூனிட் 2ல கம்பல்சரி ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 3 பார்த்தோம்னா ரெனியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. இதுல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஜியோதர்மல் எனர்ஜிக்கு, நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் எனர்ஜி, டைடல் எனர்ஜி கன்வர்ஷன். ஓகே, இது 3 தெளிவா ஜியோதர்மல் எனர்ஜி, அந்த ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிக்கு படிச்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஃபைனலா எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டும் அதுல வேரியஸ் நியூ எனர்ஜி ரிசோர்சஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது யூனிட் 3ல நீங்க கவர் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா கார்பன் கிரெடிட்டும் கார்பன் ஃபுட் பிரிண்ட்டும் தான் ஃபர்ஸ்ட் நல்லா படிக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை படிச்சு முடிச்சிருங்க. அடுத்து செகண்ட் ப்ரியாரிட்டி குளோபல், ரீஜனல், லோக்கல் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்லாம் என்ன, அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன. இது நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா சினாரியோ பேஸ்ட்ல கேட்கலாம், பார்ட் சில கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் GDP படிச்சுக்கோங்க. ஃபைனலா சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நீங்க யூனிட் 4ல கவர் பண்ண வேண்டியது. யூனிட் 5 பார்த்தோம்னா சஸ்டைனபிலிட்டி பிராக்டிசஸ். இதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜீரோ வேஸ்ட் டு ஆர் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல அதை தெளிவா படிச்சுட்டு நெக்ஸ்ட் கிரீன் பில்டிங்ஸ், மெட்டீரியல்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்சி கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ ஜீரோ வேஸ்ட் டு ஆர் கான்செப்ட் படிச்சுட்டு கிரீன் பில்டிங், மெட்டீரியல், எனர்ஜி எஃபிஷியன்சி படிச்சுட்டு ஃபைனலா மெட்டீரியல் லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் எப்படி இருக்கும், அதோட இம்பாக்ட்லாம் என்ன என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட்லன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நீங்க யூனிட் 5ல கவர் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எதெல்லாம் நீங்க EVSல கவர் பண்ணணும் அப்படின்றது தான். இதெல்லாம் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ தியரி தான், நீங்க ஈஸியாகவும் விட்டுறாதீங்க. கான்செப்ட் அதிகமா பார்க்கணும், நிறைய கண்டென்ட் எழுதணும். நீங்க எழுத போற கண்டென்ட்ல சைட் ஹெட்டிங் அதிகமா போட்டு கண்டென்ட் அதிகமா எழுதினீங்கன்னா தான் ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா வீடியோஸ்மே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட்ல லிங்க் இருக்கு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.